இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒரு 4 ஆர் 5 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா we will get some கரெக்ட் ஆன்சர் இல்லையா? இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இங்க மறுபடியும் குடுத்திருக்காங்க. The reaction of cyanamide with dioxin was carried out in a bomb calorimeter and delta U found to be ஒரு delta U க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து குடுத்திருக்காங்க. அப்புறம் calculate the enthalpy changes வந்து கேட்டிருக்காங்க. அப்ப what is the relation between the delta H and delta U? Delta H which is equal to delta U plus delta U plus delta NG RT. ஸோ இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ டெல்டா யூட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. -742 கிலோ ஜூல கொடுத்துருக்காங்க. நீங்க ஜூலா வந்து மாத்தீங்க 00 மைனஸ் டெல்டா என்ஜி. அப்போ கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது, கேஸ் மாலிகுல். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, இங்க ஒரு கேஸ் மாலிகுல் இருக்குது, இங்க ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, 2 கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது, இங்க ஒரு 1.5, 3/2 நமக்கு என்னது 1.5 இல்லையா, 1.5, இங்க வந்து ஒரு 1, அப்போ 2.5 வந்து இருக்குது. அப்போ 2.5 which is equal to -0.5 வந்து இருக்குது இல்லையா. அப்போ -0.5 என்ன ஆயிடும், அந்த டெல்டா ஜி போடும்போது இந்த பிளஸ் வந்து மைனஸா வந்து மாறிடும். அப்போ -0.5 into 8.314 into T, டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 298 வந்து வருது இல்லையா. அப்போ இது வந்து நம்ம இந்த 3 வேல்யூ மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், -4,42,700 மைனஸ், அப்போ இந்த 3 வேல்யூ நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1238.8 வந்து வச்சுப்போம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுவும் மைனஸ்ல இருக்குது, இதுவும் மைனஸ்ல இருக்கு இல்லையா. அப்போ அந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ which is equal to plus 742700. அப்போ நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா -743,938 வந்து வச்சுக்கலாமா, இவ்வளோ ஜூல் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இது கிலோ ஜூலா மாத்தோம்னா -743.94 கிலோ ஜூல் வந்து வரும். அவ்வளவுதான். இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். அந்த வேல்யூ எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து நீங்க வந்து கரெக்டா எழுதணும். அந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get that correct answer. ஓகே.